அடிக்கிற மஞ்சள் கலர் சட்டை கண்ணில் கண்ணாடின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹீரோயினை வந்து பல குத்துசாங்குகளுக்கு ஆட வைக்கிற இந்த ட்ரெண்டை வந்து செட் பண்ணக்கூடிய செட்டராக இருந்த மிஷ்கின் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. எனக்கு மிஷ்கின் அவரோட படைப்புகள்லேயே வந்து பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாதி தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் நான் ஒரு 4th 5th தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு படம் பார்க்க ஆரம்பித்தோனாலே வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த தேட்டரை தாண்டி வீட்டில் இருக்க சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் அதை வந்து அதை பற்றிய டிஸ்கஷன் வர சொல்ல தான் அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது நல்லாவே தெரியும். அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு மிஷ்கின் எடுத்த அஞ்சாதே படத்தோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் பெண்களோட வந்து ஒரு சேஃப்டி வந்து எப்படிலாம் வந்து இருக்கணும், எப்படிலாம் வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். ஏன்னா பொண்ணுங்களை கடத்தக்கூடிய ஆளுங்க வந்து எவ்வளவு கெட்டவங்கன்றத வந்து என் மைண்ட்ல சின்ன வயசுலயே நல்லா வந்து இம்ப்ளான்ட் பண்ண படம் தான் வந்து அஞ்சாதே. இந்த படத்துல வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு துரோகம், லவ் ஆகட்டும், இந்த ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ஒரு டெப்தா இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை வந்து கொடுத்தவர் தான் மிஷ்கின் அவர்கள். ஆனா ரீசெண்ட் டைம்ல அவரை வந்து ஒரு ஆக்டரா நிறைய பேருக்கு தெரியும், டைரக்டரா தெரியும். பட் ஆனா இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னா கேட்டீங்கன்னா தெரியாது. அவரை ட்ரால் பண்றது வந்து அவரை இப்போ வந்து ஒரு ஃபன்னா ட்ரால் பண்றதுன்றது வந்து வெறியும் ஓகே. பட் அந்த மனுஷன் வந்து அந்த ஒரு ஒரு மன்னிப்பு கேட்குற வீடியோலாம் பார்க்க சொல்ல மனசே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஸோ எனக்கு தோணுச்சு இது போடணும் அப்படின்ற தாட்டே எனக்கு வந்தது. ஏன்னா இந்த படத்தோட இம்பாக்ட் வந்து எனக்கு சின்ன வயசுல பார்க்க சொல்ல வந்து இந்த அஞ்சாதே படத்தை பார்த்ததுல இருந்து ஓகே அந்த ஆட்டோவெல்லாம் பார்க்க சொல்ல வந்து அந்த வயசுல எனக்கு வந்து ஒரு தோன்ற விஷயம்லாம் வந்து ஒரு மாதிரி இப்ப நினைச்சு பார்க்க சொல்ல சிரிப்பா இருக்கு. பட் ஆனா இன் ரியாலிட்டி நம்ம என்னதான் சென்னை சேஃப்னு சொல்லிட்டு இருந்தாலும் சென்னையில இருந்து வந்த எனக்கு கேட்க சொல்ல ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நிறைய விஷயம் வந்து நடக்குது நம்ம ஊர்ல. ஆனா கேட்க வேண்டிய இடத்துல இருக்கவங்கள கொஸ்டின் பண்ணக்கூடியும் நம்ம யாரை கொஸ்டின் பண்ணமோ அவங்களெல்லாம் கொஸ்டின் பண்ணாம ஒரு டேரக்டரையோ ஒரு ஒரு ஆக்டரையோ இல்லை புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சோமோ அவங்கள வந்து கொஸ்டின் பண்றோம். பட் ஆனா நம்ம கேள்வி கேட்க வேண்டிய பொசிஷன்ல இருக்கவங்கள கேள்வி கேட்கறது இல்லை. நம்மளோட மீடியா இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்ததும் இந்த படத்தை கேட்டதும் இந்த படம் பேரை கேட்டதுமே உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து உங்களுக்கு வந்த மெமரி என்ன? எனக்கு இந்த படத்துல வந்து மறக்க முடியாத கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பாரு. அந்த மொட்டை கேரக்டர் தான் இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து யாரா இவன் அப்படின்ற அந்த அந்த கேரக்டரோட ஃபேஸே வந்து கடைசி ஒரு ஷாட்ல வந்து தான் ஒரு காமிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறக்குற மாதிரி இருக்க சீன்ல மட்டும் தான் காட்டுவாங்க. இந்த அந்த மொட்டை அடிச்சிருக்கக்கூடிய அவரோட ஃபேஸை பார்க்கறதுக்கே நான் வந்து அதை பாஸ் பண்ணி பார்த்த ஞாபகம்லாம் எனக்கு ஒன்று இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தது உங்களோட நினைவுகளை வந்து மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.